ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். அந்த வீடியோ எல்லாரும் பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணிருக்கு? ஒரு சின்ன பையன் வந்து பலூன் வித்துட்டு வரான். யாரோ ஒன்றும் தெரியாம அந்த பலூன் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டான். அவனே வந்துட்டு அவனோட வயிற்று பழுப்புக்காக 5-10 பலூன் வித்துட்டு இருக்கான். யாரா இவன் போயிட்டு எல்லா பலூனும் உடைச்சிட்டு அந்த பையன் இதுல வந்துட்டு பொழப்புல மண்ணெளி போட்டானே அப்படிதானே எல்லாரும் நினைப்பீங்க. ஆக்சுவலா வந்துட்டு அது அப்படி கிடையாது. என்னன்னா, இது வந்துட்டு இந்தியா லெவல்ல வந்துட்டு இந்த வீடியோ வந்து தப்பா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து தொப்பி போட்டிருக்கான், அதனாலதான் வந்துட்டு இவன் இப்படி பண்றான். ரிலீஜியஸ் வைஸ் தப்பா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இந்த நியூஸ். நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவும் போடுறேன், அதையும் பாருங்க. তোর বেলুনের দাম ধর শোন আজকে তোর সব বেলুন ফেলাই ফেলছি না, হ্যাঁ সব বেলুন শেষ। এখন তুই খেলতে চলে যাবি, বুঝছিস আমার কথা? ஆக்சுவலா இது வந்துட்டு பங்களாதேஷ்ல நடந்தது. அந்த சின்ன பையன் பலூன் வித்துட்டு வரான். இவரு போயிட்டு எல்லா பலூனும் உடைச்சிடுறாரு. ஆனா அவர் எதுக்காக உடைச்சாருன்னா, ஸ்கூல் போற வயசுல வந்துட்டு பலூன் வித்துட்டு வரையே, நீ ஸ்கூல் போகணும்ல, படிக்கணும்ல, உன் லைஃப் கெட்டு போயிடும்ல அப்படின்னு தான் அவர் வந்து புத்திமதி சொல்லியிருக்காரு. அப்பயுமே அவன் அழுத்திட்டே தான் இருந்திருக்கான். அதுக்கு வந்து பைசா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவே பலூன் செலவோட எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அந்த பையன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அந்த பையனுக்கு புத்திமதி தான் சொல்லியிருக்காரு, உன் லைஃப் வேஸ்டா போகுதுல்ல, நீ படிக்கணும்ல அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அங்க நடக்கிறது ஒண்ணு, நம்ம ஒண்ணு பாக்குறது ஒண்ணு, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது ஒண்ணு. ஆக்சுவலா இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை.